ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூல் இன்ஜினியரிங் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற 3 டைப் ஆஃப் டைல்ஸை தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 டைப் ஆஃப் டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர்சிலின், ரெண்டாவது வெட்டிஃபைட், மூணாவது வந்துட்டு செராமிக் டைல். ஸோ இந்த 3 விதமான டைல்ஸை வந்து நம்ம ஒரு 10 கிரிட்டீரியாவை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது இன்க்ளூடிங் காஸ்ட்டையும் சேர்த்து தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 டைப் ஆஃப் டைல என்ன மாரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அப்புறம் வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு போர்சிலின் டைல். போர்சிலின் டைலோட பேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, கிளே வந்துட்டு ஒரு மோல்டில் ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் அதை வந்துட்டு உலையில் பேக் பண்ணி இந்த போர்சிலின் டைலை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ தென் வந்துட்டு வெட்டிஃபைட் டைலை பொறுத்த மட்டும் அதோட பேஸ் மெட்டீரியல் வந்து கிளே, குவார்ட்ஸ், ஃபில்ட்ஸ்பேர் அண்ட் சிலிக்கா. ஸோ இந்த மெட்டீரியலை வந்துட்டு ஹைட்ராலிக் ப்ரெஷரை யூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் வந்துட்டு இதையும் வந்துட்டு பேக் பண்ணி வெட்டிஃபை டைலை வந்துட்டு நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ போர்சிலின் டைல் அண்ட் வெட்டிஃபை டைலை வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் நம்ம வந்துட்டு பேக் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். தேர்ட் வந்துட்டு செராமிக் டைல். செராமிக் டைலோட மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேம் லைக் போர்சிலின் டைல். பட் ஆனால் வந்துட்டு இங்கே இதோட ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த செராமிக் டைலை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. செகண்டாக வந்துட்டு இந்த 3 டைப் ஆஃப் டைலோட ஆஸ்தட்டிக் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். போர்சிலின் டைலை பொறுத்த மட்டும் அதோட லுக் வந்துட்டு ஒரு பார்ஷியல் நேச்சுரல் லுக் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதுவே வந்துட்டு வெட்டிஃபை டைலை பொறுத்த மட்டும் அது வந்துட்டு நமக்கு ஆர்டிஃபிஷியல் லுக்கை தான் தரும். மூணாவதாக வந்துட்டு செராமிக் டைல் வந்துட்டு நமக்கு ஒரு நேச்சுரல் லுக் வந்துட்டு கிடைக்கும். மூணாவதாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறது இந்த 3 டைப் ஆஃப் டைலோட கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர்சிலின் டைலை பொறுத்த மட்டும் அதோட ஃபுல் பாடிக்கும் ஒரே கலரில் தான் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் போர்சிலின் டைல நீங்கள் மேலே ஏதாச்சும் சிப் ஆயிடுச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, போர்சிலின் டைலோட டாப் லேயர் ப்ளஸ் உள்ளே இருக்க டைலோட கலர் வந்து சேமாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு டேமேஜ் வந்துட்டு கண்ணுக்கு விசிபிள் ஆகாது. இதுவே வந்து செராமிக் டைலை பொறுத்த மட்டும் இல்லை, செராமிக் டைலோட டாப் லேயர் 3 to 4 mm வந்துட்டு வேற ஒரு கலர்லையும் உள்ளே இருக்கிற கலர் வந்துட்டு வேற கலர்லேயே இருக்கிறனால இன்கேஸ் மேலே இருக்கிற 3 to 4 mm லேயரில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். மூணாவதாக வெட்டிஃபை டைல் அதோட டைப் சிக்கு ஏற்றாப்புல அதோட கலரும் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்துட்டு மொத்தம் வெட்டிஃபை டைலில் 4 டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலபிள் சால்ட் வெட்டிஃபை டைல். இது வந்துட்டு நம்ம ஓல்டு மெத்தட் டைல் மேலே ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறது. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு ஒரு பாலிஷ்டு லுக் வந்துட்டு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜ் வெட்டிஃபை டைல். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் செராமிக் டைலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். 2 டைப் ஆஃப் லேயர், 2 கலர் லேயரை வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஹைட்ராலிக் ப்ரெஷரில் வந்துட்டு மோல்ட் பண்ணும்போதே வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 to 4 mm திக்னஸுக்கு வந்துட்டு ஒரு லேயரும் வந்துட்டு ஒரு கலர்லையும், கீழே இருக்கிறது வந்துட்டு வேற ஒரு கலர்லையும் நமக்கு இருக்கும். மூணாவதா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி வெட்டிஃபை டைல். இது வந்துட்டு ஈக்குவலன்ட் டு போர்சிலின் டைல். ஃபுல் பாடியும் வந்துட்டு ஒரே கலர்ல தான் இருக்கும். நாலாவதா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளேஸ்டு வெட்டிஃபை டைல். இது வந்துட்டு நம்ம ரீசன்ட் டேஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிஜிட்டல் பிரிண்டிங் டெக்னிக்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்துட்டு இந்த டைல்ல வந்து மேலே இருக்க சர்ஃபேஸை வந்துட்டு டிஜிட்டல் பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி என்ன விதமான டெக்ஸ்சர் ஆர் ஆர்ட் கலர் இல்லை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு படம் வந்துட்டு அதில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு ஒரு கிளேஸ்டு ஃபினிஷில் வந்துட்டு நமக்கு அந்த வெட்டிஃபை டைலில் வந்து கிடைக்கும். ஸோ நாலாவதாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டைலோட வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம். போர்சிலின் டைலை பொறுத்த மட்டும் அதை வந்து பேக் பண்ணும்போதே அதிகமான டெம்பரேச்சரில் பேக் பண்ணுறதுனால இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 0.5% விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெட்டிஃபை டைல் வந்துட்டு சேம், இது வந்துட்டு போர்சிலின் டைல் மாதிரியே ஹை டெம்பரேச்சர்ல வந்து இதை மோல்ட் பண்றதுனால நமக்கு வந்துட்டு இதோட வாட்டர் அப்சார்ப்ஷனும் வந்துட்டு நெக்லிஜிபிளா தான் இருக்கும். இதுவே வந்துட்டு செராமிக் டைல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு மோர் தென் 3% இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு லோ டெம்பரேச்சர்ல பண்றதுனால இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். பிளஸ் வந்துட்டு இது வாட்டர் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கிறதுனால மாய்ச்சர் அதிகமா இருக்கிற ஏரியால வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டாய்லெட், ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரியான லொகேஷன்ல இந்த செராமிக் டைல நம்மளால யூஸ் பண்ண முடியாது.
இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறது இந்த 3 டைப் ஆஃப் டைலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் போர்சலின் டைல். போர்சலின் டைலோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வெட்டிஃபைட் டைலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இதுவே வந்து செராமிக் டைல எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 டைப் ஆஃப் டைல விட இதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா தான் இருக்கும். கம்பேர் பண்ணி பார்க்க போறது இந்த 3 டைப் ஆஃப் டைலோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெட்டிஃபைட் டைல். வெட்டிஃபைட் டைலோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் வந்து அதிகமா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அதோட கிளாஸி லுக் அது மேனுஃபேக்சர் பண்ணும்போதே நமக்கு கிடைச்சிறனால இதோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கும். செராமிக் டைலோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே போர்சலின் டைல் எடுத்துக்கிட்டோம்னா செராமிக் டைலை விட அதிகமான ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 டைப் ஆஃப் டைல இன்ஸ்டாலேஷனை தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர்சலின் டைல். போர்சலின் டைலை பொறுத்த மட்டும் அதோட இன்ஸ்டாலேஷன் டைம் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு ஸ்கில் லேபர் வந்து தேவைப்படுவாங்க. இதனால வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்துட்டு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ரெண்டாவதா வெட்டிஃபைட் டைல். வெட்டிஃபைட் டைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கில் லேபர் வந்துட்டு தேவைப்பட மாட்டாங்க. மூணாவது வந்து செராமிக் டைல். செராமிக் டைலை பொறுத்த மட்டும் அதோட இன்ஸ்டாலேஷனுக்கு ரொம்ப ஸ்கில் லேபர் வந்துட்டு தேவைப்படுவாங்க. ஏன்னா இதை வந்துட்டு ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை வந்து கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். லைன் அண்ட் லெவலை வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த காரணத்துக்கான வந்துட்டு ஸ்கில் லேபர் வந்துட்டு தேவைப்படுவாங்க. எட்டாவதா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறது இந்த 3 டைப் ஆஃப் டைலோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் போர்சலின் டைலை பொறுத்த மட்டும் போர்சலின் டைலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. செகண்ட் வந்துட்டு போர்சலின் டைலோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மி. தென் வந்துட்டு அதோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் ஹை. அதனால வந்துட்டு போர்சலின் டைலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. தென் வந்துட்டு போர்சலின் டைலோட ஃபுல் பாடியும் ஒரே கலரில் இருக்கனால மேலே இருக்கிற லேயர் வந்து சிப்பானாலும் இதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ரீசன் என்னன்னா லுக் வந்துட்டு ஒரே கலரில் தான் இருக்கிறனால அதோட லுக்கும் வந்துட்டு சேஞ்ச் ஆக சான்சஸ் இல்லை. தென் வந்துட்டு வெட்டிஃபைட் டைல். வெட்டிஃபைட் டைல பொறுத்த மட்டும் அதோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி. பிகாஸ் வந்துட்டு அதோட ஹார்ட்னஸ் அண்ட் தென் வந்துட்டு அதோட ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு ஹை. அப்புறம் அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு கம்மி. ப்ளஸ் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். இதுவே செராமிக் டைல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். 3% மேலே அதிகமாக இருக்கும். தென் வந்துட்டு அதோட ஸ்ட்ரெயின் அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெயின் அப்சார்ப்ஷன்ன்றது என்ன அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு செராமிக் டைல் மேலே நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு கரை இல்லாட்டினா அது மேலே வந்துட்டு ஒரு ஆயில் வந்துட்டு பட்டு ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த ஆயிலோட கலரை வந்துட்டு அந்த டைல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரையை வந்துட்டு நம்மளால அந்த டைல்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைலை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது அண்ட் வந்துட்டு செராமிக் டைலை வந்து ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னா வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஒரு டைலை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதனால வர்ற வைப்ரேஷன் ப்ளஸ் வந்துட்டு அந்த டைலை வந்துட்டு டேமேஜ் பண்ணும்போது வர்ற வைப்ரேஷனால பக்கத்தில் இருக்கிற டைலும் வந்துட்டு கிராக் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறது இந்த 3 டைப் ஆஃப் டைலை எந்த மாதிரியான லொகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்சலின் டைல். போர்சலின் டைலை பொறுத்த மட்டும் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் லோ வாட்டர் அப்சார்ப்ஷனால இதை வந்துட்டு ரொம்ப அதிகமான மாய்ச்சர் யூஸ் பண்ற இடத்துல வந்து நம்ம இந்த டைலை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு ஹை டிராஃபிக் இருக்கிற இடத்துலையும் சன்லைட் டேரக்டா உழுவுற இடத்துலையும் இந்த டைலை வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இதுவே வந்து வெட்டிஃபை டைல் பார்த்தீங்கன்னா வெட்டிஃபை டைல வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வந்து லோ அப்சார்ப்ஷனால இதை வந்துட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லொகேஷனுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து எக்ஸ்டர்னல் லொகேஷன்ல இந்த டைல் வந்துட்டு கிளேசி லுக்ல இருக்கிறனாலையும் இதோட அதனால ரொம்ப அதிகமா வந்துட்டு நம்மனால நெக்ஸ்ட் வந்துட்டு வெட்டிஃபை டைல். வெட்டிஃபை டைலை பொறுத்த மட்டும் இதை வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதோட கிளேசி லுக்னால இதை வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ளோரில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செராமிக் டைல். செராமிக் டைலை பொறுத்த மட்டும் இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால இந்த டைலை நம்ம வெட் ஏரியாவில் யூஸ் பண்ண முடியாது. தென் வந்துட்டு இந்த டைலோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கம்மி. அதனால இதை வந்துட்டு நம்ம அவுட்டோர்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஆப்வியஸ்லி காஸ்ட் தாங்க. இந்த 3 டைப் ஆஃப் டைலோட காஸ்ட் என்ன வருது அப்படிங்கிறத தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ போர்சலின் டைலை பொறுத்த மட்டும் அதோட காஸ்ட் வந்துட்டு மிச்ச 2 டைப் ஆஃப் டைலை விட வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். வெட்டிஃபை டைலை பொறுத்த மட்டும் அதோட காஸ்ட் செராமிக் டைலை விட கம்மியாகவும் ப்ளஸ் வந்து போர்சலின் டைலை விட அதிகமாக இல்லாட்டினா வந்துட்டு ஈக்குவலாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதுவே செராமிக் டைலை எடுத்துக்கிட்டோம்னா அதோட காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்த இந்த கம்பேரிசனில் இருந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு என்ன மாதிரியான டைலை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் வந்துட்டு இதுவே நீங்கள் டைலை சூஸ் பண்ணாமல் மார்பிள் ஆர் கிரானைட் வந்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு டைல் மார்பிள் கிரானைட் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு மேலே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டையும் வந்துட்டு கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தென் இந்த சேனலை வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.